வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குறிப்பாக யாருடைய மனசையும் புண்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட நோக்கமும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி முருக பக்தர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்காங்க. அது ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அறியாமை அப்படிங்கிறது அவங்கள ரொம்ப சூழ்ந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். நிறைய நான் பார்க்குறேன். இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. என்னென்னா, முருகப்பெருமானுக்கு அழகாக அலங்காரம் செஞ்சு வைகாசி விசாகத்தன்னைக்கு எல்லா அலங்காரம்லாம் பண்ணால், பொதுவாக முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணி திருப்புகழ் பாடுறது தான் நான் கேட்டிருக்கேன். இங்கே ஒருத்தர் கேக் ஊட்டி சுவாமிக்கு ஹாப்பி பர்த்டே முருகா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. சரி, ஓகே, அது அவங்களுடைய என்ன சொல்கிறது, முருகன் மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த அதீத அன்பு, முருகனை தன்னுடைய பிள்ளையாகவே பார்க்குற அந்த யதார்த்தமான பக்தி, இப்படி ஒரு வகையில் எடுத்துக்கிட்டாலும் அதை அவரவர் தனிப்பட்ட முறையில் செஞ்சுருக்கலாமே தவிர்த்து, ஒரு பாரம்பரியமான கோவிலில் ஒரு முருகப்பெருமான் பக்தர்கள் அங்கே பக்தர்கள் கூடுகின்ற இடம், பிரதானமான கோவிலில் வச்சு அதை செய்யும்போது அங்கே அந்த பாரம்பரியம், பண்பாடு, முருகப்பெருமானுடைய அந்த வழிபாட்டு முறைகள், இதெல்லாம் பக்தர்கள் மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து வரவங்களுக்கு அந்த பக்தி எப்படி போய் சேரும்? ஸோ இது ஒரு சரியான முறையும் இல்லை. அதே போல் முருகப்பெருமான் பிறந்தாரா அப்படின்னா, நான் முதல்ல என்னுடைய வீடியோ நான் கொடுக்கும்போதே, வைகாசி விசாகம் வீடியோ கொடுக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன், முருகப்பெருமான் உதித்தவர், பிறந்தவர் அல்ல. இப்போ திருவாதிரை சிவபெருமானுக்கு எப்படி உகந்த நாளாக இருக்கிறதோ, அதே போலவே முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் உகந்த நாள். அதனால் அவரை அன்று வழிபாடு செய்கிறோம். அவர் பிறவான் இரவான். கந்தர் அனுபூதியில் ரொம்ப அழகாக அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் மகனே பிறவான் இரவான்வார். அவருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. சைவத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு சிவன் வேறு அல்ல, முருகன் வேறு அல்ல அப்படிங்கிற தத்துவம் புரியும். அப்போ சிவபெருமான் பிறவாய் யாக்கை பெரியோன் இல்லையா? சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு இல்லை என்பதைப் போலவே முருகப்பெருமானும் பிறப்பும் இறப்பும் மற்றவன், நம்மையெல்லாம் பிறவா நிலையடையும் ஒரு முக்தி நிலையை தரக்கூடியவன் அல்லவா முருகப்பெருமான். அப்படிப்பட்டவருக்கு அந்த வழிபாட்டு தலத்திலே, அதுவும் அப்படிப்பட்ட ஒரு பிரதான கோவிலில் கேக் ஊட்டுறது, கேக் வெட்டுறது, ஹாப்பி பர்த்டே முருகா, இதெல்லாம் சரியான வழிபாட்டு முறை இல்லை. ஏதோ முருகனுடைய அடிமையாக இருந்து இதை பார்க்க சகிக்காமல் இந்த பதிவு செய்கிறேன். வரும் காலங்களில் இது ஒரு சரியான முறை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு பக்தர்கள் கோவிலுக்கு போகணும். யாருடைய மனதையும் புண்படுத்துமாறு இந்த பதிவு கிடையாது. முருகப்பெருமான் அனைவருக்கும் துணையாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.